ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். ரெண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டு அதிசார குரு பயிற்சி பலன்கள் கும்பம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுவரைக்கும் 5ஆம் இடத்தில் அமர்ந்து நேரடியாக ராசியை பார்த்து கொண்டிருந்த குருநாதர் அக்டோபர் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் தோராயமாக ஒரு 50 நாட்கள் 6ஆம் இடத்தில் கடகத்திலே சென்று உச்சமடைய இருக்கிறார். அவருடைய இருப்பாலும் பார்வையாலும் 6ஆம் இடம், 10ஆம் இடம், 2ஆம் இடம், 12ஆம் இடங்கள் எல்லாமே செயல்பட காத்திருக்கிறது. கும்பராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள், என்னென்ன பரிகாரங்கள்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது ராசிநாதன் நேரடியாக உச்சகுருவின் பார்வைக்குள் இருக்கிறார். இப்போது உங்களுக்கு 7.5 சனியில பாதச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. பாதச்சனி பகவான் உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார். ராசிநாதன் உச்சகுருவின் பார்வையில் இருக்கிற போது அப்படி ஒன்றும் கைமறி போகாது. 6ஆம் இடம் என்று சொல்கிற போது ருணம், ரோகம், சத்துருவை குறிக்கக்கூடிய இடம். 6ஆம் இடத்துல ஒரு சுபத்துவம் ஏற்படுகிற போது பழைய கடன்களை எல்லாம் அப்படியே கட்டி தீர்த்து விட முடியும். நாட்பட்ட நோய்களிலிருந்து நீங்கள் ஆரோக்கியம் நோக்கி நகர முடியும். உடல் ஆரோக்கியம் ஏற்படும். உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் எல்லாமே அப்படியே விலகும். எதிர்ப்பு அமைப்புகள் செயல்பட்டு கொண்டிருந்தால் எதிரிகள் அப்படியே விலகுவார்கள் அல்லது உங்கள் கட்டுக்குள் இருக்கும். அதாவது எதிரிகள் உங்களை எதிர்ப்பாக நினைக்காமல் அவர்கள் இப்படியே அதாவது வெளியேறுவதற்கான சூழல் ஏற்படுகிறது. ருணம், ரோகம், சத்துரு இந்த அடிப்படையில் இருந்த அத்தனை தீங்குகளும் அப்படியே விலகும். அதே நேரத்துல சுப கடன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 12ஆம் இடம் 6-12 அச்சுகளோடு உச்சகுரு தொடர்பு கொள்கிற போது நிச்சயமாக சுப செலவுகள் இருக்கும். அவற்றை கட்டி தீர்ப்பதற்கான வருமானமும் இருக்கும். 2ஆம் இடமும் ராசிநாதனும் உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார்கள். வருமானத்துல ஒரு தங்குதடையும் இருக்காது. உண்மையில கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான செய்தி. தொழில் அடிப்படையில, வேலை அடிப்படையில, உத்தியோக அடிப்படையில வருமானம் தரக்கூடிய அமைப்புகள்ல இருந்த அனைத்து தடை தாமதங்களும் அப்படியே விலக போகிறது. 6ஆம் இடம் 10ஆம் இடம் சுபத்துவமாகி 2ஆம் இடமும் சுபத்துவமாகிற போது தொழில், வேலை, உத்தியோகம், வருமானம், விவசாயம், வருமானம் தரக்கூடிய அத்தனை அமைப்புகளாலும் நல்ல வருமானம் வரும். நல்ல முன்னேற்றமாக போகலாம். இந்த அடிப்படையில உங்களுக்கு தோல்விகள் இல்லை. சரியாக நீங்கள் இதை புரிந்து கொள்ளலாம். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அரசாங்கத்துல நீங்கள் வேலைக்காக காத்து கொண்டிருந்தால் அரசு வேலை கிடைக்கும். அதே நேரத்துல தனியார் துறையில நீங்கள் வேலைக்காக காத்து கொண்டிருந்தால் நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்துல வேலையை விட்டு புதிதாக தொழில் ஆரம்பிக்கலாம் என்று நீங்கள் ஏதாவது ஐடியா, ஏதாவது பிளான் பண்ணி இருந்தால் இப்போது நீங்கள் அதை சாதிக்க முடியும். அதாவது 10ஆம் இடம் வலுத்திருக்கிறது, 6ஆம் இடம் வலுத்திருக்கிறது, 2ஆம் இடம் வலுத்திருக்கிறது. நிச்சயமாக சொல்கிறேன், வேலை தொழில் அடிப்படையில நீங்கள் எடுக்கிற எல்லா புதிய முயற்சிகளும் வெற்றி தரும். புதிதாக ஒரு கிளையை ஆரம்பிக்கலாம், புதிய தொழிலை ஆரம்பிக்கலாம், தொழில் பங்குதாரர்களை சேர்த்து கொள்ளலாம். இடம் விட்டு வேறு இடத்துல சென்று நீங்கள் ஒரு தொழிலை ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் இப்போது சரியான காலம். நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாற்றங்கள் எல்லாமே வளர்ச்சி நோக்கிய, முன்னேற்றம் நோக்கிய நல்ல மாற்றங்களாக இருக்கும். வேலை மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், இருப்பிட மாற்றம் எல்லாமே நடக்க காத்திருக்கிறது. அந்த மாற்றங்கள் எல்லாமே வளர்ச்சி நோக்கிய, முன்னேற்றம் நோக்கிய நல்ல மாற்றமாக, சுப மாற்றமாக இருக்கும். ஒரே விடயம், வருமானத்துல எந்த குறையும் இருக்காது. 2ஆம் இடம் தனகாரகரின் பார்வையில் இருக்கிறார். ராசிநாதனே 2ஆம் இடத்தில் சென்று அமர்ந்திருக்கிறார். உச்சகுருவின் பார்வைக்குள்ள 2ஆம் இடம் இருக்கிற போது நிச்சயமாக சொல்கிறேன், வேலை தொழில் அடிப்படையில நல்ல வருமானம் இருக்கும். தொழில் அடிப்படையில, வேலை அடிப்படையில, உத்தியோக அடிப்படையில வருமானம் தரக்கூடிய அமைப்புகள்ல நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும். இந்த அடிப்படையை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளலாம். ஏற்றுமதி, இறக்குமதி, அதாவது வெளிநாடு சம்பந்தப்பட்ட அடிப்படையில நீங்கள் ஏதாவது செயல்பட்டு கொண்டிருந்தால் இப்போது நல்ல பலன்களை அறுவடை செய்ய முடியும். 6ஆம் இடம், 10ஆம் இடம், 2ஆம் இடம், 12ஆம் இடம் எல்லாமே வலுவடைந்து இருக்கிற போது ஏற்றுமதி, இறக்குமதி, வெளிநாட்டு அமைப்புகள்ல நீங்கள் ஏதாவது வேலை, தொழில், வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் நல்ல வருமானத்தை பார்க்க முடியும். அடிக்கடி பயணங்கள் இருக்கும். பயணங்களால நன்மைகள் ஏற்படுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. சிறுதூர பயணங்கள், தொலைதூர பயணங்கள் ஏற்பட்டு அந்த பயணங்களால நல்ல அறிமுகங்கள் கிடைத்து நல்ல வாய்ப்புகள் தேடி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 12ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய அயன சயன போகஸ்தானம், 12ஆம் இடம் உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறது. அனைத்து தீமைகளையும், அனைத்து பாதிப்புகளையும் அப்படியே மறந்துவிட்டு அக்கடாண்டு நிம்மதியாக உறங்கலாம். ஒரு மனிதனுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம், சாப்பிடுவதற்கு கொஞ்சம் உணவு,
உறங்குவதற்கு ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லையா? இந்த அடிப்படையில ஒரு குறையும் உங்களுக்கு இல்லை. சரியாக புரிந்து கொள்ளலாம். ஜென்மச்சனி காலத்துல படாத பாடு அடித்து துவைத்து புளிந்து தொங்க போட்டு விட்டது இந்த ஜென்மச்சனி. இப்போது அவர் பாதச்சனியாக உச்சகுருவின் வீட்டுல உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார். நிச்சயமாக சொல்கிறேன், ராசிநாதனுடைய இந்த அபரிமிதமான சுபத்துவம் உங்களுக்கு மனதில் ஒரு நிறைவை தரும். என்ன இருந்தாலும் எது எப்படி இருந்தாலும் இந்த அதிசார குரு பயிற்சி அப்படி ஒன்றும் கைமறி போகவில்லை. இதுவரைக்கும் ராசியை நேரடியாக பார்த்து கொண்டிருந்த குரு இப்போது 6ஆம் இடத்தில் சென்று மறைந்து விட்டார்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். அவர் 6ஆம் இடத்தில் சென்று மறைந்தாலும் உச்சமடைந்து ராசிநாதனை புனிதப்படுத்துகிறார். இந்த ஒரு அடிப்படையில நீங்கள் வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோக அடிப்படையில முன்னேற்றமாக போகலாம். கண்ணுல கை நிறைய நல்ல காசை பார்க்க போகிறீர்கள். காசு பணம் கண்ணுல தென்பட போகிறது. அதாவது பைனான்சியலா உங்களுக்கு இருந்த எல்லா நெருக்கடிகளும் அப்படியே விலகும். இந்த இடத்துல ஒரே ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மத்துல ராகு இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறதுனால கோபப்பட்டு அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுத்து விடக்கூடாது. நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய காலம். மாணவர்கள் கல்வியில முன்னேற்றமாக போகலாம். குடும்பத்துல நிம்மதி இருக்கும். 2ஆம் இடம் நேரடியாக உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறது. குடும்ப பெண்கள் நிம்மதியாக இருக்க முடியும். வயதான பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் ஏற்படும். கும்பராசிக்காரர்களுக்கே உடல் ஆரோக்கியம் ஏற்படும். அதாவது தீய செயல்பாடுகள் எதுவும் இல்லை. 6ஆம் இடம் வலுக்கிற போது ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும். அதாவது நாட்பட்ட நோய்களிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். உற்சாகமாக புத்துணர்ச்சியாக நீங்கள் உணர முடியும். நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில நல்ல முன்னேற்றமாக போகலாம். நல்ல வருமானம் இருக்கும். வாக்கு பலிதம் ஏற்படும். அதாவது அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய வக்கீல் தொழில், அட்வொகேட் செய்து கொண்டிருப்பவர்கள், வக்கீல் தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான காலம். டீச்சிங், பேங்கிங், மார்க்கெட்டிங், சொல்லிக் கொடுத்தல், வங்கி தொழில், இந்த அடிப்படையில் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் அற்புதமான பொற்காலம். புதனுடைய துறை என்று சொல்லப்படக்கூடிய எழுத்துத்துறை, பத்திரிகை துறை, மீடியா, அதாவது மீடியா துறை, இணையதளம், செல்போன் கடை வைத்திருப்பவர்கள், வியாபாரிகள், பேசி பிழைப்பவர்கள், ஆசிரியர்கள், வங்கியிலேயே பணியாற்றுபவர்கள் எல்லோருக்குமே அற்புதமான பொற்காலம். சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். கும்பராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் கைமீறி போகாமல் உங்கள் கட்டுக்குள் இருக்கக்கூடிய நீங்கள் நிதானமாக பொறுமையாக செயல்பட்டு விட்டால் இந்த அதிசார குரு பயிற்சி உங்களுக்கான பயிற்சி. 2025ஆம் ஆண்டு இந்த அதிசார குரு பயிற்சியை சரியாக பயன்படுத்தி கொண்டு கும்பராசிக்காரர்கள் வாழ்வில் வளர வேண்டும், வளர வேண்டும். என்னென்ன பரிகாரங்கள்னு சொல்லி பார்க்கலாம். ஏழை குழந்தைகளுடைய கல்விக்கு உங்களாலான எல்லா உதவிகளையும் நீங்கள் செய்ய வேண்டும். குழந்தைகளை நீங்கள் ஆரோக்கியமாக நிம்மதியாக ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கிற போது குருவின் கருணையை நீங்கள் பெற முடியும். ஏழை குழந்தைகளின் கல்விக்கு நீங்கள் உதவுங்கள். அவருடைய வாழ்க்கை நன்மைக்காக உங்களால் முடிந்த உதவிகளை எல்லாம் செய்யலாம். திருச்செந்தூர் முருகப்பெருமானை நேரிலே பார்த்து வணங்கி விட்டு வரலாம். அது குரு ஸ்தலம். ஆலங்குடி சென்று தட்சணாமூர்த்தியை வழிபடலாம். குலதெய்வத்தை வணங்க வேண்டும். எது எப்படி இருந்தாலும் அங்கே நேரடியாக செல்ல முடியாதவர்கள் இருந்த இடத்திலேயே கண்களை மூடி நல்லபடியாக அமர்ந்து கண்களை மூடி குருவை தியானிக்கிற போது எல்லா நன்மைகளையும் கைமேல வாங்கிக் கொள்ளலாம். 2025ஆம் ஆண்டு இந்த அதிசார குரு பயிற்சி பலன்களை கும்பம் ராசிக்காரர்களுக்கு சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.